நாசரேத்தில் இயேசுவின் ஊழியம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூம் ஊரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்வீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்தபோது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெப ஆலயத்திலிருந்த எல்லாரும் இவர்களை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவு நின்று கடந்து போய்விட்டார். இயேசுவின் கீர்த்தி பரம்பிற்று. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லோராலும் புகழப்பட்டார். இயேசு கிறிஸ்து சாத்தானின் சோதனைகளை மேற்கொண்ட பின்பு தம்முடைய ஊழியங்களை வல்லமையோடு ஆரம்பிக்கிறார். தம்முடைய உபதேசத்தினாலும் தாம் செய்யும் அற்புதங்களினாலும் தம்முடைய சத்துருக்களை முறியடிக்கிறார். எதிர்த்து பேச முடியாத அளவிற்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போகிறார். மனுஷருடைய ஊழிய அழைப்புக்காக அவர் காத்திருக்கவில்லை. ஜீவனும் வெளிச்சமும் அவரிடத்தில் இருக்கிறது. ஆகையினால் பரிசுத்த ஆவியானவர் தம்மை பலப்படுத்தும் போது அவருடைய வழி நடத்துதலின்படி கலிலேயாவுக்கு புறப்பட்டு போகிறார். கலிலேயாவில் உள்ள ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசிக்கிறார். தேவாலயத்தில் மார்க்க ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். இயேசு கிறிஸ்துவோ மார்க்க சடங்குகள் நடைபெறும் தேவாலயத்திற்கு போகாமல் சத்திய வசனங்களை தியானம் பண்ண ஜெப ஆலயங்களுக்கு போகிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரின் சிறையிருப்புக்கு பின்பு தேவாலயத்தில் சடங்காச்சார ஆராதனை வெகுவாக குறைந்து விடுகிறது. அதற்கு பதிலாக யூதர்கள் ஜெப ஆலயங்களில் கூடி கர்த்தரை துதிக்கிறார்கள், வேதத்தை தியானம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி கலிலேயாவை சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அவர் எல்லோராலும் புகழப்படுகிறார்.
இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு யாரும் எதிர்த்து பேசவில்லை. அவருடைய பிரசங்கத்திற்கு எதிராக மாற்று பிரசங்கமும் யாரும் பண்ணவில்லை. இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். இயேசு கிறிஸ்து 40 நாட்களாக பரிசுத்த ஆவியினாலே ஜீவித்து வழிநடத்தப்பட்டார். அதே பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே அவர் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். கலிலேயாவின் இருளில் இயேசு கிறிஸ்து வெளிச்சம் தரும் தமது ஊழியத்தை செய்ய போகிறார். இது அவருடைய ஊழியத்தை குறித்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம். ஜெப ஆலயத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து வருகிறார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். அங்குள்ள ஜெப ஆலயத்தில் ஒரு ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். இதுவரையிலும் இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்த போது அவர் எல்லோராலும் புகழப்பட்டார். ஆனால் நாசரேத்தில் உள்ள ஜெப ஆலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணிய போதோ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்துகிறார்கள். மற்ற இடங்களில் அவருடைய கீர்த்தி வெகுவாய் பரம்பிற்று. தம்முடைய வழக்கத்தின் பிரகாரம் அவர் நாசரேத்தில் உள்ள ஜெப ஆலயத்தில் பிரவேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து அங்கு ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுவது வழக்கம். ஓய்வு நாளில் யூதர்கள் ஜெப ஆலயங்களில் கர்த்தரை ஆராதிப்பதற்காகவும் வேதத்தை தியானிப்பதற்காகவும் கூடி வருவது வழக்கம். கடினமாக உழைத்துவிட்டு ஓய்வெடுப்பதற்காக யூதர்கள் ஜெப ஆலயத்திற்கு வரமாட்டார்கள். கர்த்தரை ஆராதிப்பதற்காகவும் அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காகவும் யூதர்கள் ஜெப ஆலயத்திற்கு வருவது வழக்கம். ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசிப்பது இயேசு கிறிஸ்துவுக்கும் வழக்கமாக இருக்கிறது. தம்முடைய வழக்கத்தின் பிரகாரம் ஜெப ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு எழுந்து நிற்கிறார். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஜெப ஆலயத்தில் 7 பேர் வேத பாடத்தை வாசிப்பார்கள். முதலாவதாக ஒரு ஆசாரியரும் அதன் பின்பு ஒரு லேவியரும் அதன் பின்பு ஜெப ஆலயத்தை சேர்ந்த 5 இஸ்ரவேல் புத்திரரும் வேத பகுதியை வாசிப்பார்கள். இயேசு கிறிஸ்து பல ஜெப ஆலயங்களில் உபதேசித்ததாக சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் நாசரேத்தில் உள்ள ஜெப ஆலயத்தில் மாத்திரமே வேத வசன பகுதியை வாசிக்கிறார். இயேசு கிறிஸ்து நாசரேத்தில் உள்ள ஜெப ஆலயத்தில் ஒரு அங்கத்தினராக இருப்பதினால் இவருக்கு வேதத்தை வாசிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. மற்ற ஊரில் உள்ள ஜெப ஆலயங்களில் இயேசு கிறிஸ்து வேதம் வாசித்ததாக சுவிசேஷ புஸ்தகங்களில் குறிப்பு எதுவும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொடுக்கப்படுகிறது. அக்காலத்தில் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் எல்லாம் சுருள்களில் எழுதி சுருட்டி வைக்கப்பட்டிருக்கும். அந்த ஓய்வு நாளின் வழக்கத்தின்படி இயேசு கிறிஸ்து 2வது வேத பாடம் வாசிக்கிறார். இந்த வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். தமது ஊரில் உள்ள ஜெப ஆலயத்தில் இயேசு கிறிஸ்துவின் அந்தஸ்தையும் ஸ்தானத்தையும் இந்த வாக்கியம் குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு ஓய்வு நாளின் போதும் வேத வாக்கியத்தை 7 பேர் வாசிக்க வேண்டும். ஒரு ஆசாரியன், ஒரு லேவியன், 5 இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகியோர் வேத வாக்கியங்களை வாசிப்பார்கள். இயேசு கிறிஸ்து வேத வாக்கியத்தை வாசிக்க எழுந்து நின்றார். வேத வாக்கியங்களை வாசிக்கிறவர்கள் வாசிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் எழுந்து நிற்க வேண்டும். இது ஜெப ஆலயத்து வழக்கம். தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கொடுக்கப்படும் பயபக்தியையும் மரியாதையையும் எழுந்து நிற்பதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை பற்றி தற்காலத்து வேத வல்லுநர்களில் சிலர் வித்தியாசமாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். ஏசாயா 1 முதல் 39 வரை உள்ள அதிகாரங்கள் மட்டும் ஏசாயா எழுதினார் என்றும், ஏசாயா 40 முதல் 66 வரை உள்ள அதிகாரங்களை சிறையிருப்புக்கு பின்பு வேறொருவர் எழுதினார் என்றும் இவர்கள் வியாக்கியானம் கூறுகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் ஏசாயாவின் பெயர் 21 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 12 இடங்களில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் உள்ள வசனங்கள் மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது. பெரிய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்கள் எல்லாம் ஒரே புஸ்தகமாக கோர்க்கப்பட்டிருக்கும். 12 சிறிய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்கள் தனியாக வேறொரு புஸ்தகமாக கோர்க்கப்பட்டிருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்.
இயேசு கிறிஸ்து வேத பாடத்தை வாசிப்பதற்கு எழுந்து நிற்கிறார். அப்பொழுது அவரிடத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அந்த புஸ்தகத்தை விரிக்கிறார். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்களை விரிக்கும் வரையிலும் அவை மூடப்பட்டதாகவே இருக்கிறது. அந்த ஓய்வு நாளில் அவர் வாசிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கும் வேத வசனத்தை இயேசு கிறிஸ்து காண்கிறார். இந்த வேத பகுதி ஏசாயா 61, 1, 2 ஆகிய வேத வசனங்களாகும். இந்த குறிப்பிட்ட ஓய்வு நாளில் இந்த குறிப்பிட்ட வேத வசனங்களை வாசிக்குமாறு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் மேசியாவை பற்றி மிகவும் தெளிவாக விளக்குகிறது. இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்ததன் நோக்கம், அவர் நிறைவேற்ற வேண்டிய ஊழியம் ஆகியவை இந்த வசன பகுதியில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மேசியாவின் ஊழியத்தை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து தகுதி நிறைந்தவர். கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் வரங்களும் கிருபைகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு அளவில்லாமல் அருளப்பட்டிருக்கிறது. மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு கிடைத்தது போலவே இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆவியானவரின் வரங்கள் கிடைத்திருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ ஆவியானவரின் அனுக்கிரகம் அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இதற்காகவே இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சுவிசேஷ ஊழியத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பதினால் இந்த ஊழியத்தை செய்வதற்கு இவர் தகுதி உள்ளவராகவும் இருக்கிறார். இந்த ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவராகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே பெரிய தீர்க்கதரிசி. பிரசங்கம் பண்ணுவதற்காக இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறவர். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இந்த தரித்திரர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்களாகவும் தாழ்மை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மெய்யாகவே வருத்தப்பட்டு மனம் திரும்பி இருக்கிறார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்காகவே இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். தரித்திரருக்கு இவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். சுவிசேஷத்தை வார்த்தையினால் பிரசங்கித்தால் மாத்திரம் போதாது. சுவிசேஷத்தின் வார்த்தைகள் அதை கேட்போரின் உள்ளத்தில் கிரியை செய்ய வேண்டும். சுவிசேஷ வார்த்தைகள் மனுஷருடைய செவிகளுக்கு மாத்திரம் போய் சேர்ந்தால் போதாது, அது அவர்களுடைய இருதயங்களையும் சென்றடைய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்க செய்தியில் 3 முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. அவையாவன: சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை பிரசித்தப்படுத்துதல், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்துதல், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்துதல் என்பனவாகும். சுவிசேஷம் விடுதலையை அறிவிக்கும் நற்செய்தியாகும். இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்து தேசத்திலும் பாபிலோன் தேசத்திலும் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களுடைய விடுதலையை அறிவிப்பது சுவிசேஷமாகும். இஸ்ரவேல் புத்திரரின் பயங்கரமான அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுதலை பண்ணுவதே அவர்களுக்கு பிரசங்கிக்கப்படும் நற்செய்தி. அதுவே அவர்களுடைய சுவிசேஷம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் விடுதலை வாக்கு பண்ணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் இருளில் அமர்ந்திருக்கும் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது. அதே வேளையில் தங்கள் சரீரத்தில் கண் பார்வை இல்லாமல் குருடராக இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தமது கிருபையின் வல்லமையினால் பார்வையை பிரசித்தப்படுத்துகிறார். நம்முடைய கண்களுக்கு தேவையான கலிக்கம் இயேசு கிறிஸ்துவிடம் உள்ளது. இதை கேட்கும்போது அவர் நமக்கு இதை கொடுத்து நமது பார்வையை தெளிவடைய செய்வார். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதாக மாறும். கர்த்தாவே, எங்களுடைய கண்களை திறந்திரளும் என்று நாம் ஜெபிக்கும் போது பார்வை அடைவாயாக என்பதே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் பிரதியுத்தரமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போய் விட்டார்கள். ஆனால் தேவனோ அவர்களோடு ஒப்புரவாவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புதிய நிபந்தனையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இந்த காலம் அனுக்கிரக காலமாக இருக்கும். யூபிலி வருஷத்தை போல அவர்களுக்கு விடுதலையின் வருஷமாக இருக்கும். இது ரட்சிப்பின் நாளாக இருப்பதினால் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட எல்லோரையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு பரம வைத்தியராக நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குவதற்காக அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார்.
தங்கள் பாவத்தின் நிமித்தமாக சிறைப்பட்டவர்களையும் தாழ்மைப்பட்டவர்களையும் மன்னித்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். மனுஷர்கள் தங்கள் பாவத்தினாலும் மீறுதலினாலும் முரட்டாட்டத்தினாலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறார்கள். இவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான மீட்பராக இருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை பிரசித்தம் பண்ணுவதோடு இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் முடிவடைந்து விடவில்லை. அவர்களுக்கு விடுதலையை அறிவித்து அவர்களை விடுதலை பண்ணுகிறார். காயம்பட்டவர்களுக்கு காயம் கட்டுகிறார். சிறையிருப்பில் உள்ளவர்களை மீட்டு விடுவிக்கிறார். தீர்க்கதரிசிகளால் விடுதலையை அறிவிக்க மாத்திரமே முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அதிகாரம் உள்ளவராகவும் வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். ஆகையினால் இந்த பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உள்ளது. பாவத்தின் பிடியில் சிக்கி சிறையிருப்பில் இருக்கிறவர்களை விடுவிக்கும் அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவிடம் உள்ளது. மேசியாவின் 2 அம்ச ஊழியங்களை பற்றிய விவரம் வருமாறு: சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். குணமாக்குவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். பிரசங்கிக்க வேண்டிய காரியங்கள்: தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். பாவத்திலும் வியாதியிலும் மரணத்திலும் அடிமைகளாக இருப்பவர்களை விடுதலை பண்ண வேண்டும். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த வேண்டும். யூபிலி வருஷத்தில் எல்லோருக்கும் விடுதலை பிரசித்தப்படுத்தப்படும். ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலியை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய பாவம், சாபம், வியாதி ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெறுகிறான். குணமாக்க வேண்டியவர்கள்: இருதயம், ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகியவற்றில் நறுங்குண்டவர்கள். சரீரம், ஆவி, ஆத்துமா ஆகியவற்றில் குருடராக இருக்கிறவர்கள். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க வேண்டும். இன்றைய தினம் நிறைவேறிற்று. தாம் வாசித்த வேத வசன பகுதி தம்மை குறிப்பதாக இயேசு கிறிஸ்து வியாக்கியானம் பண்ணுகிறார். அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நியமிக்கப்பட்டிருந்த வசன பகுதியை வாசித்து முடித்த பின்பு புஸ்தகத்தை சுருட்டுகிறார். அதன் பின்பு அந்த புஸ்தகத்தை பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்துவிட்டு உட்காருகிறார். யூத மார்க்கத்தின் போதகர்கள் வேத வசனத்தை வாசித்துவிட்டு புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்துவிட்டு உட்காருவது வழக்கம். அதுபோல இயேசு கிறிஸ்துவும் உட்காருகிறார். இயேசு கிறிஸ்து வசனத்தை வாசித்த பின்பு, உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தில் இப்போது பிரவேசித்திருக்கிறார். மற்ற இடங்களில் இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை பார்த்த ஜனங்கள் இங்கு அவருடைய உபதேசத்தை கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து யூத மார்க்கத்தினுடைய ஜப ஆலயத்தில் உபதேசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வாயில் இருந்து பல கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வருகின்றன. இவை எல்லாவற்றிற்கும் இதுவே ஆரம்ப வார்த்தைகளாகும். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் பொதுவாக மிகவும் நீளமாக இருக்கும். ஆனால் இங்கோ மிகவும் சுருக்கமாக, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று மாத்திரமே உபதேசம் பண்ணுகிறார். மிகப்பெரிய பிரசங்கத்திற்கு இதுவே அறிமுக வார்த்தையாக இருக்கிறது. இந்த நாளில் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்பதே இதன் சுருக்கமான வியாக்கியானமாகும். தேவனுடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் பிரத்யட்சமாக வெளிப்படுகிறது. அவருடைய வார்த்தையை வியாக்கியானம் பண்ணும்போது வேத வசனங்களையும் தேவனுடைய பராமரிப்புகளையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை கிருபை நிறைந்தது. இயேசு கிறிஸ்து வசனத்தை வாசித்து விட்டு புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்துவிட்டு உட்காருகிறார். அப்போது ஜப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது பிரசங்கியாரின் மீது நம்முடைய கண்கள் நோக்கமாக இருப்பது நல்லது. ஏனெனில் கண்கள் இருதயத்தை பாதிக்கக்கூடியது. கண்ணால் காண்பது இருதயத்திற்கு போய் சேரும். கண்ணின் பார்வையை அலைபாய விடாமல் ஒருநிலைப்படுத்தும் போது நாம் பார்ப்பதும் கேட்பதும் நமது உள்ளத்தில் நிலைத்து நிற்கும். இயேசு கிறிஸ்து வாசித்து புஸ்தகத்தை சுருட்டினார். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வேதாகம புஸ்தகம் சுருளாக சுருட்டப்பட்டிருக்கும். அதை வாசிக்கும் போது சுருளை அவிழ்த்து திறந்து வாசிக்க வேண்டும்.
வாசித்த பின்பு சுருளை மறுபடியும் சுருட்ட வேண்டும். ஜெப ஆலயங்களில் பணிவிடைக்காரன் என்பவன் மிகவும் தாழ்மையான உத்தியோகம் பார்க்கிறவன், எல்லோருக்கும் கடைசி அந்தஸ்தில் இருக்கிறவன். உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எல்லோரையும் ஆச்சரியப்படுத்திற்று. இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களோடு கடந்த 30 வருஷங்களாக ஜீவித்து வந்திருக்கிறார். அந்த நாட்களில் அவர் இப்படிப்பட்ட வார்த்தை எதையும் கூறியதில்லை. முதன்முறையாக இயேசு கிறிஸ்து தமது தெய்வீக அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். ஜனங்களின் ஆச்சரியம். எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயில் இருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுக்கிறார்கள். அவருடைய வாயில் இருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்படுகிறவர்கள் கிருபை நிறைந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் கிருபையின் வார்த்தைகளாகும். அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்துத்தான் இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அதிசயமானவர், ஆச்சரியமானவர் என்பது இயேசு கிறிஸ்துவின் பெயராகும். இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள வார்த்தைகளோடு தெய்வீக வல்லமையும் இணைந்திருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்று கூறும்போது அவர்களுடைய ஆச்சரியம் மேலும் அதிகமாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் கிருபையுள்ளதாக இருப்பதினால் தேவனிடமிருந்து இவர் உபதேசத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று ஒரு சிலர் நினைக்கிறார்கள். வேறு சிலரோ இவர் கிருபையுள்ள வார்த்தையை பேசினாலும் இவர் யோசேப்பின் குமாரனாக இருப்பதினால் இவரால் இப்படிப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை எவ்வாறு பேச முடிகிறது என்று ஆச்சரியப்படுகிறார்கள். ஒருவன் ஆச்சரியப்படுவதனால் தன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. தன் பாவங்களுக்காக மனம் விருந்தி மனம் திருந்தி இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசத்தோடு ஜெபித்தால்தான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். வைத்தியனே, உன்னைத்தானே. அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி, தாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். தம்முடைய உபதேசத்திற்கு எதிர்ப்பு உண்டாகும் என்று இயேசு கிறிஸ்துவும் எதிர்பார்க்கிறார். வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்னும் பழமொழியை அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடமே கூறுவார்கள். மற்ற இடங்களில் இயேசு கிறிஸ்து அற்புதமான கிரியைகளை செய்தது போல இங்கும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களில் பல சரீரத்தை சுகமாக்கும் அற்புதங்களாகும். மற்ற பட்டணங்களில் வியாதியஸ்தர்கள் குணமடைந்தது போல தங்கள் பட்டணத்திலும் வியாதியஸ்தர்கள் குணமடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நாசரேத்தில் உள்ள ஜனங்களுக்கு சரீர சுகத்தை விட அவர்களுடைய ஆத்தும சுகமே அதிகமாக தேவைப்படுகிறது. தங்கள் அவிசுவாசத்தில் இருந்து இந்த ஜனங்கள் குணப்படுத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். கப்பர்நகூம் பட்டணத்திலே இயேசு கிறிஸ்து பல அற்புத கிரியைகளை செய்திருக்கிறார். அதுபோன்ற கிரியைகளை தங்கள் ஊரிலும் செய்ய வேண்டும் என்று நாசரேத்து ஊர் ஜனங்கள் தம்மிடம் கேட்பார்கள் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள வார்த்தையை குறித்து ஜனங்கள் சந்தோஷப்படுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த வார்த்தைகள் அவர் நடப்பிக்க போகும் அற்புதங்களுக்கு ஆரம்பம் என்று எதிர்பார்க்கிறார்கள். மற்ற பட்டணங்களைப் போலவே தங்கள் ஊரில் உள்ள ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அற்புதமான கிரியைகளை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்கள் என்று நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதமும் அற்புதத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதமும் தங்களுக்கு ஏன் கிடைக்கக்கூடாது என்னும் எதிர்பார்ப்பு நாசரேத்து ஊர் ஜனங்களிடம் காணப்படுகிறது. தீர்க்கதரிசி தன் ஊரிலே. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து தங்கள் ஊரிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும் என்று நாசரேத்து ஊர் ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ சில முக்கியமான காரணங்களுக்காக நாசரேத்து ஊரை தம்முடைய ஊழியத்தின் மையஸ்தலமாக ஸ்தாபிக்கவில்லை. இதற்கான காரணத்தை தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று கூறி தெளிவுபடுத்துகிறார். அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும். நாம் ஒருவரோடு மிகவும் நெருக்கமாக பழகினால் அவருக்கு நம்முடைய அருமை தெரியாது. நம்மை பற்றி தாழ்வாகவும் ஏளனமாகவும் நினைப்பார்கள்.
உள்ளூரில் உள்ள முக்கியஸ்தர்களுக்கு அந்த ஊரில் மதிப்பு இருக்காது. இயேசு கிறிஸ்து நாசரேத்து ஊரை சேர்ந்தவர். அந்த ஊர் ஜனங்களோடு நெருங்கி பழகியவர். அவர்களுக்கும் இயேசுவை பற்றி நன்றாக தெரியும். ஆயினும் இயேசு கிறிஸ்து கிருபையுள்ள வார்த்தைகளை பேசிய போது அவரை தேவனுடைய குமாரன் என்று அங்கீகரிக்காமல் யோசேப்பின் குமாரன் என்றே கூறுகிறார்கள். இயேசுவை குறித்து நாசரேத்து ஊர் ஜனங்களுக்கு தெளிவான தரிசனம் இல்லை. கிறிஸ்துவை அவர்கள் தேவனுடைய குமாரன் என்றும் அங்கீகரிக்கவில்லை. ஆகையினால் இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில் அற்புதங்களை செய்யவில்லை. இயேசுவுக்கு விரோதமாக நாசரேத்து ஊர் ஜனங்கள் சுய பெருமையோடும் அவிசுவாசத்தோடும் இருப்பதினால் அவர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து அற்புதம் நிகழ்த்தவில்லை. எலியாவின் நாட்களில் தம்முடைய வார்த்தையை விளக்கி கூறுவதற்கு இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இருந்து 2 தீர்க்கதரிசிகளை எடுத்துக்காட்டுகளாக இங்கு குறிப்பிடுகிறார். எலியாவின் காலத்தில் மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு மழை பெய்யவில்லை. இஸ்ரவேல் தேசத்தில் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். அந்த விதவைகளையெல்லாம் போஷிப்பதற்கு எலியா அனுப்பப்படாமல் சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா என்னும் ஊரில் உள்ள விதவை நடத்திற்கே எலியா அனுப்பப்பட்டார். சீதோன் தேசம் இஸ்ரவேல் தேசத்தின் காணியாட்சிக்கு புறம்பானது. ஆனால் தேவனோ கிருபையும் இரக்கமும் மிகுந்தவர், ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர், விதவைகளின் நியாயத்தை விசாரிக்கிறவர், இரக்கத்திலும் கிருபையிலும் ஐஸ்வர்யம் உள்ளவர், பட்சபாதம் இல்லாதவர். இஸ்ரவேல் புத்திரரை போஷித்து பராமரிப்பது போலவே தம்மை நோக்கி கூப்பிடும் புறஜாதியரையும் போஷித்து பராமரிக்கிறவர். எலிசாவின் காலத்தில் அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எலிசாவின் காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். சீரிய தேசத்து படைத்தளபதியாகிய நாகமானை மாத்திரமே எலிசா சொஸ்தமாக்கினார். சீரிய தேசம் புறஜாதி தேசமாக இருந்தாலும், சீரிய தேசத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருக்களாக இருந்தாலும், சீரிய தேசத்தின் நாகமானையே எலிசா சுத்தப்படுத்தினார். அக்காலத்தில் இஸ்ரவேல் தேசத்திலும் அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அவர்களில் யாரையும் எலிசா சுத்தப்படுத்தியதாக வேதாகமத்தில் எழுதப்படவில்லை. எலிசா தீர்க்கதரிசியை நாகமான் மாத்திரமே விசுவாசித்தான். இஸ்ரவேல் ஜனங்களோ அவனை கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களை விட புறஜாதி ஜனங்களே அவரிடத்தில் அதிகமாக விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊரான நாசரேத்து ஊர் ஜனங்களுக்கு அற்புதம் எதுவும் செய்யவில்லை. மற்ற ஊர் ஜனங்களுக்கு, அதிலும் விசேஷமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு இயேசு கிறிஸ்து அநேகம் நன்மைகளை செய்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகளான எலியாவும் எலிசாவுமோ இஸ்ரவேல் புத்திரருக்கு நன்மை செய்யாமல் புறஜாதியாருக்கு நன்மை செய்தார்கள். இயேசுவின் மீது ஜனங்களுடைய கோபம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஜனங்களை கோபப்படுத்திற்று. அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து சந்தோஷமும் ஆச்சரியமும் பட்டவர்கள் அவர் எலியாவை பற்றியும் எலிசாவை பற்றியும் கூறியபோது ஜனங்களுக்கு அவர் மீது கோபம் மூழ்கிறது. தேவன் எலியாவின் மூலமாகவும் எலிசாவின் மூலமாகவும் புறஜாதியாருக்கு நன்மை செய்தார் என்னும் சத்தியத்தை இஸ்ரவேல் புத்திரர்களால் அங்கீகரிக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகளை கேட்டபோது ஜெபாலயத்தில் இருந்த எல்லோரும் இயேசுவின் மீது கோபப்படுகிறார்கள். கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டு சந்தோஷப்பட்டார்கள். இப்போது சத்திய வசனத்தை கேட்டு கோபப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வாயில் இருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தை ஜனங்களை சந்தோஷப்பட வைத்தது. ஆனால் இப்போதோ அதே வாயில் இருந்து புறப்பட்ட சத்திய வசனங்கள் அவர்களை கோபப்பட வைக்கிறது. ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று நிதானித்து அறிவது கடினம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டவர்கள் தங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உபதேச வார்த்தைகளை கேட்பதற்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். செவிகளின் சந்தோஷத்திற்கு மாத்திரம் உபதேசத்தை கேட்கிறவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெற மாட்டார்கள்.
செவிகளில் கேட்கப்படும் உபதேசம் அவர்களுடைய இருதயத்திற்கும் செல்ல வேண்டும். வசனம் செவிகளில் மாத்திரம் இருக்குமென்றால் அது சிறிது காலம் அங்கு இருந்துவிட்டு அதன் பின்பு வலுவிழந்து போகும். காலப்போக்கில் அது நமது செவிகளை விட்டு கடந்து போய்விடும். தங்களுடைய தேவன் புறஜாதி ஜனத்தார் மீதும் கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களால் அங்கீகரிக்க முடியவில்லை. இந்த சத்தியத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இஸ்ரவேலின் முற்பிதாக்கள் பக்தி மிகுந்தவர்களாக இருந்தார்கள். புறஜாதியாரும் தங்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் மன்றாடினார்கள். தங்கள் யூத மார்க்கத்தில் புறஜாதியாரையும் சேர்த்து கொண்டார்கள். ஆனால் இதே இஸ்ரவேல் சந்ததியில் வந்த இந்த புதிய சந்ததியாரோ புறஜாதியாரை வெறுக்கிறார்கள். கர்த்தர் தங்களை தவிர வேறு யாரையும் ஆசீர்வதிக்க கூடாது என்று சுயநலத்தோடு இருக்கிறார்கள். ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள கோபம் அதிகமாயிற்று. அவரை கொலை செய்து விட வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறார்கள். ஜெப ஆலயத்தில் இருந்து எல்லோரும் இயேசுவின் வார்த்தையை கேட்டு கோபம் ஒன்று எழுந்திருக்கிறார்கள். இயேசுவை ஊருக்கு புறம்பே தள்ளுகிறார்கள். இயேசுவை புறம்பே தள்ளும்போது தங்களுடைய இரட்சகரையும் தங்களுடைய ரட்சிப்பையும் அவர்கள் தங்களை விட்டு தள்ளி போடுகிறார்கள். நாசரேத்து ஊர் செங்குத்தான மலையின் சிகரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படி அவர்கள் இயேசுவை அவ்விடத்திற்கு கொண்டு போகிறார்கள். சிறிது நேரத்திற்கு முன்பு இவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்கு நற்சாட்சி கொடுத்தார்கள். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இதே ஜனங்கள் இப்போது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டபோது கோபம் ஒன்று எழுந்திருக்கிறார்கள். அவரை செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து தலைகீழாய் தள்ளிவிட்டு கொலை செய்யும் கொலைவெறியோடு இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய் விடுகிறார். இயேசு கிறிஸ்து மரிக்கும் வேளை இன்னும் வரவில்லை. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தம். அந்த வேளை வரும் வரையிலும் இயேசு தமது ஜீவனை காத்துக் கொள்கிறார். அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படி மலையின் சிகரத்திற்கு கொண்டு போன போது இயேசு கிறிஸ்துவோ அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போய் விடுகிறார். நாசரேத்து ஊர் ஜனங்களை தம்மிடமாக கூட்டிச் சேர்க்க இயேசு கிறிஸ்து ஆவலோடு இருக்கிறார். ஆனால் அவர்களோ இயேசுவினிடத்தில் வருவதற்கு மனதில்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த பட்டணம் அவர்களுக்கு பாழாக்கி விடப்படுகிறது. நாசரேத்து ஊர் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதே போனாலும் மற்ற ஊர் ஜனங்கள் அவரை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார்கள். மனுஷரை நிரப்பிய காரியங்கள்: கொடுமை, அப்பம், ஆவி, ஞானம், நன்மை, நிந்தனை, இகழ்ச்சி, துன்மார்க்க யோசனைகள், தீமை, தன் வழிகள், அவனவன் உதடுகளின் விளைவு, சலிப்பு, கசப்பு, நிந்தை, குடிவெறி, இலச்சை, கோபம், பயம், மூர்க்கவெறி, துக்கம், ஆச்சரியம், பொறாமை, சந்தோஷம், கலகம், அவமானம், அநியாயம், அறிவு, ஆறுதல், நீதி, சகாயம், வாய்ச்சாலகம், சஞ்சலம், பாவங்கள், சபிப்பு, கசப்பு, பரிதானம், வேதனை, உக்கிரம், பலம், வஞ்சகம், கொடுமை, கொள்ளை, அநீதம், மரித்தவர்களின் எலும்புகள், மாயம், அக்கிரமம், குஷ்டரோகம், கொள்ளை, பொல்லாப்பு, கிருபை, சத்தியம், விசுவாசம், நற்கிரியைகள், கபடம், பொல்லாப்பு, நற்குணம், வியாகுலம், வெளிச்சம், இருள். கோபத்திற்கு காரணங்கள்: இயேசு கிறிஸ்து அதே ஊரை சேர்ந்தவர். சிறு வயது முதல் இயேசுவை அவர்களுக்கு நன்றாக தெரியும். யூதர்கள் எலியாவையும் எலிசாவையும் மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளாக அங்கீகரித்து அவர்கள் மீது மரியாதை வைத்திருந்தனர். இயேசு கிறிஸ்துவோ அந்த தீர்க்கதரிசிகளோடு தம்மை ஒப்பிட்டு கூறுகிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கும் உரியது என்று இயேசு கூறுகிறார். இதை யூதர்கள் அங்கீகரிப்பதில்லை. தேவனுடைய ஆசீர்வாதங்களை யூதர்கள் புறஜாதியாரோடு பகிர்ந்து கொள்வதில்லை. தேவ ஆசீர்வாதம் பெறுவதற்கு புறஜாதியார் தகுதியற்றவர்கள் என்று நினைத்தார்கள்.
நாசரேத்து மலையின் மீது கட்டப்பட்ட பட்டணம். அந்த மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவினின்று கடந்து போய்விட்டார். லூக்கா 24:16 நாம் வாசிக்கிற பிரகாரம் அவர்களுடைய கண்களில் இருந்து அவர் மறைந்திருக்க வேண்டும். அல்லது யோவான் 18:6 நாம் வாசிக்கிற பிரகாரமாக இயேசுவை காணக்கூடாதவாறு அவர்களுடைய கண்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும்.